அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2026 பேட்ச் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பொது அறிவுல யூனிட் 3. ஓகேங்களா? இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். இந்த யூனிட் வந்து பாத்தீங்கன்னா 10 கேள்வி வந்து நம்மளுக்கு கேட்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த யூனிட்ல இருக்கிற டாபிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? சோ அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள். இதுல குப்தர்கள் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? சோ 2 கிளாஸ் போட்டுருக்கோம் குப்தர்கள் பத்தி நம்ம. ஓகேங்களா? சோ அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் உங்களுக்கு இருக்கும். சோ இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போறது டெல்லி சுல்தான்கள். ஓகேங்களா? வாங்க கிளாஸ் போலாம். ஓகே, சோ இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போறது டெல்லி சுல்தானியம். ஓகேங்களா? சிலபஸ்ல கொடுத்திருந்தாங்க பாத்தீங்களா? சோ டெல்லி சுல்தான்கள் அதுதான் நம்ம பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 புக்ல நமக்கு இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த ஒரு புக்ல மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும். 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல மட்டும் தான் டெல்லி சுல்தான்கள் பத்தி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டான ஒரு டாபிக். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா பாத்தீங்கன்னா 1 or 2 क्वेश्चन வந்து இந்த டாபிக்ல இருந்து வந்துரும். ஓகேங்களா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்தறலாம். சோ 11ஆம் நூற்றாண்டுல வட இந்தியாவை கொள்ளையடித்த துருக்கி குதிரைப்படை வீரர்கள் அடுத்த நூற்றாண்டில் கங்கை சமவெளியில் தங்கள் அரசியல் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வருவதில் வெற்றி பெற்றாங்க. ஓகேவா? சோ 11ஆம் நூற்றாண்டுல என்ன பண்றாங்க? வட இந்தியாவை கொள்ளையடித்த துருக்கி குதிரைப்படை வீரர்கள். ஓகேங்களா? அடுத்த நூற்றாண்டு என்னது? 12ஆம் நூற்றாண்டுல என்ன பண்றாங்க? கங்கை சமவெளியை தங்கள் அரசியல் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வருவதில் வெற்றி பெறாங்க. ஓகேங்களா? சோ அவர்களின் துணிச்சலும் மூர்க்கத்தனமுமே வெற்றிக்கு காரணங்களாக சொல்லப்பட்டாலும் தங்களையும் தங்கள் நாட்டையும் காத்துக்கொள்ள தவறிய இந்திய அரசர்களின் இயலாமையே அவர்களின் வெற்றிக்கான உண்மை காரணங்களாகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, இந்தியர்கள் தங்களிடையே ஒருவர் மேல் ஒருவர் அவநம்பிக்கை கொண்டிருந்தனர். சோ ஒற்றுமை இல்லாம இருந்திருக்காங்க இந்தியர்கள். சோ இஸ்லாமின் தொடக்க கால வெற்றிகளையும் அது பரவி வருவதையும் கவனத்தில் கொள்ள தவறினர். முஸ்லிம் வீரர்களின் மேம்பட்ட போர் செய்யும் ஆற்றல் அவர்களின் வெற்றிக்கு மற்றொரு காரணமாகும். இப்பாடத்தில் துருக்கி போர் வீரர்கள் எவ்வாறு இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சியை நிறுவினர், பாபரின் வருகைக்கு வரும் வரை ஓகேவா அவ்வாட்சியை எவ்வாறு நிலைகொள்ள செய்தனர் என்பதை குறித்து நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ பாபருக்கு முன்னாடி முடியும். ஓகேவா? உள்ளதுதான் டெல்லி சுல்தானியம் அப்படின்னு சொல்றது. சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்னது? மாம்லூக் வம்சம். ஓகேங்களா? 1206ல இருந்து 1290 முடியும். ஓகேங்களா? மாம்லூக் அப்படின்னா அடிமை வம்சம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பாத்தீங்களா? அதுதான். சோ மாம்லூக் அப்படின்னா அடிமை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அடிமை வம்சம். சோ இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சி முகமது கோரியால் 12ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்டது. ஓகேங்களா? சோ முஸ்லிம்களின் ஆட்சி எப்படி பண்றாங்க? முகமது கோரி அப்படிங்கறத நிறுவுறாரு 12ஆம் நூற்றாண்டுல. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவருக்கு மகன்கள் இல்லாத காரணத்தால் பண்டன்கன் ஓகேவா அப்படிங்கிறவர் என்ன பண்றாங்க? தனி வகை அடிமைகளை பேணினார். சோ பண்டன்கன் அப்படிங்கிறவர் ஒரு அடிமை. ஓகேங்களா? சோ ராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கும் பாரசீக சொல் தான் என்னது? பண்டகன் அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் மாகாண அளவில் ஆளுநர்களாக பதவியில் அமர்த்தப்பட்டு பின்னர் சுல்தான் எனும் நிலைக்கு உயர்த்தப்படுறாங்க. ஓகேங்களா? 1206இல் கோரியின் இறப்பிற்கு பின்னர் அவர்களின் அடிமையான குப்புதீன் ஐபக் இந்தியாவில் இருந்த துருக்கி பகுதிகளுக்கு அரசராக தன்னை அறிவித்துக் கொள்றார். அடிமை வம்சத்தின் ஆட்சிக்கான அடிக்கலை அவர் நாட்டுறார். ஓகேங்களா? இவ்வரச மரபு மாம்லூக். ஓகேங்களா? மாம்லூக் அரச மரபு என்று அழைக்கப்பட்டது. மாம்லூக் என்னும் அரேபிய வார்த்தைக்கு அடிமை என்று பொருள். ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? மாம்லூக்னா என்னது? அடிமை. சோ குப்புதீன் ஐபக், சம்சுதீன், இல்துமிஷ், கியாசுதீன் பால்கன் ஆகிய மூவரும் வம்சத்தை சேர்ந்த 3 மாபெரும் சுல்தான்கள் ஆவார்கள். ஓகேங்களா? அடிமை வம்சத்தினர் இத்துணை கண்டத்தை 84 ஆண்டுகள் ஆட்சி செய்யறாங்க. புரியுதா?
ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது யாரு? குப்புதீன் ஐபக் 1206 to 1210. ஓகேங்களா? குப்புதீன் லாகூரை தலைநகராக கொண்டு தனது ஆட்சியை தொடங்குறாரு. எங்க? லாகூர்ல. பின்னர் தனது தலைநகரை டெல்லிக்கு மாற்றுறாரு. டெல்லியின் ஆட்சி புரிந்தவரை செயல்திறன் மிக்கவராக செயல்பட்ட பல புதிய பகுதிகளை கைப்பற்றாரு. அவரு கலகங்களை ஒடுக்குறாரு. ஓகேங்களா? மத்திய மற்றும் மேற்கு சிந்து கங்கை சமவெளி பகுதிகளுக்கு தானே தலைமையேற்று படை நடத்தி சென்று பல பகுதிகளை கைப்பற்றார். ஓகேங்களா? கீழே கங்கை சமவெளியை கைப்பற்றும் பொறுப்பு பக்தியார் கல்ஜி என்பவரிடம் ஒப்படைக்கிறார். ஐபக் டெல்லியில் குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் என்னும் மசூதியை கட்டுறாரு. ஓகேங்களா? அதுவே இந்தியாவில் உள்ள மிக பழமையான மசூதி என கருதப்படுகிறது. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவில் உள்ள மிக பழமையான மசூதி என்னது? குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க இருக்கு? டெல்லியில இருக்கு. ஓகேங்களா? குதுமினாருக்கு அவரே அடிக்கல் நாட்டினார். ஆனால் அவரால் அப்பணிகளை முடிக்க இயலாமல் போயிற்று. அவருடைய மருமகனும் அவருக்கு பின் ஆட்சி பொறுப்பேற்றவருமான இல்துமிஷ் என்ன பண்றாரு? குதுமினாரை கட்டி முடிக்கிறாரு. இல்துமிஷ் தான் என்ன பண்றாரு? குதுமினாரை கட்டி முடிக்கிறாரு. போலோ விளையாட்டின் போது குதிரையிலிருந்து தவறி விழுந்ததில் படுகாயம் அடைந்த ஐபக் 1210 இயற்கை எழுதுறார். புரியுதுங்களா? அடுத்தது யார் வர? ஐபக் அப்புறம் இதான் பாருங்க, குவத் உல் இஸ்லாம் மசூதி. ஓகேங்களா? அதோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்தியாவுடைய முதல்ல கட்டின மசூதி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பார்த்துருந்தோம் பாத்தீங்களா? குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் என்னும் மசூதியை கட்டினார். அதுவே இந்தியாவில் உள்ள மிக பழமையான மசூதி. ஓகேங்களா? அந்த இதுதான். செகண்ட் நம்ம பார்க்க போறது இல்துமிஷ். ஓகேவா? 1210 இருந்து 1236 முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் யாரு? குப்புதீன் ஐபக். ஓகேங்களா? ஸோ குப்புதீன் ஐபக்கோட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1206 to 1210. செகண்ட் பார்த்தீங்கன்னா அவர் வந்து குப்புதீன் ஐபக் வந்து போலோ விளையாட்டு விளையாடும் போது குதிரையிலிருந்து என்ன பண்றாரு? கீழே விழுந்து இறந்துறாரு. அதுக்கப்புறம் வரவர் யாரு? இல்துமிஷ். ஓகேவா? ஸோ ஐபக்கின் மகன் ஆராம் ஷா. ஓகேவா? ஆரம் ஷா திறமையற்றவராக இருந்தார். ஓகேவா? ஸோ ஐபக்கின் மகன் யாரு? ஆரம் ஷா திறமையற்றவராக இருக்கிறாரு. எனவே துருக்கிய பிரபுக்கள் ஐபக்கின் படைத்தளபதியும் மருமகனுமான இல்துமிஷை சுல்தானாக தேர்வு செய்தனர். ஓகேங்களா? ஸோ இல்துமிஷ் ஆகிறாரு, சுல்தான் ஆகிறாரு. இல்துமிஷ் கலகக்காரர்களை ஒடுக்கி ஆட்சி பகுதியின் மீதான தனது கட்டுப்பாட்டை உறுதியாக நிறுவுகிறார். இவருடைய ஆட்சியின் போதுதான் மங்கோலியர்கள் செங்கிஸ்கானின் தலைமையில் இந்தியாவின் எல்லை பகுதிகளை அச்சுறுத்தியிருக்காங்க. ஓகேவா? ஏற்கனவே செங்கிஸ்கானால் தோற்கடிக்கப்பட்டு விரட்டப்பட்டிருந்த குவாரிஜம் ஷா ஜலாலுதீன் என்பார் இல்துமிஷிடம் அடைக்கலமும் பாதுகாப்பும் கேட்டிருந்தார். ஓகேங்களா? அவருடைய வேண்டுகோளை ஏற்க மறுத்ததன் மூலம் இல்துமிஷ் மங்கோலிய ஆபத்தை தவிர்த்தார். மங்கோலியர்கள் தாக்குதல் மேற்கொண்டால் அதை எதிர்கொள்வதற்காக துருக்கிய பிரபுகள் 40 பேரை கொண்ட ஒரு குழுவை உருவாக்கியிருக்காங்க. அக்குழு சகல்கானி அல்லது 40 என அழைக்கப்பட்டது. ஓகேவா? அறியப்பட்டது சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, இல்துமிஷ் தனது படைகளில் பணியாற்றியோருக்கு இக்தாக்களை வழங்கினார். இக்தாக்கள் என்னது? நிலங்கள். ஓகேவா? இக்தா என்பது ராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியத்திற்காக கொடுக்கப்பட்ட நிலமாகும். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். இக்தா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிலத்தை பெற்றவர்கள் இக்தாதார் அல்லது முக்தி என்று அழைக்கப்பட்டார்கள். இவர் போர்க்காலங்களில் சுல்தானுக்கு ராணுவ உதவிகள் செய்ய வேண்டும். ஓகேவா? தனது படைகளையும் குதிரைகளையும் பராமரிப்பதற்காக இக்தார் தனக்கு வழங்கப்பட்ட நிலங்களிலிருந்து வரி வசூல் செய்து கொள்வார்கள். ஓகேவா? சோ இங்க பாருங்க இமேஜ். இதானது? குதுமினார். குதுமினார் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதோட இமேஜ் தான் இது. அங்க அடுத்து பாருங்க, ஐபக்கால் தொடங்கப்பட்ட குதுமினாரின் கட்டுமான பணிகளை இல்துமிஷ் நிறைவு செய்கிறார். ஓகேவா? யார் தொடங்க வச்சது? ஐபக். அவரால் முடிக்க முடியல. ஆனா யாரு முடிச்சது? இல்துமிஷ் வந்து குதுமினாரை கட்டி முடிக்கிறார்.
26 ஆண்டுகள் ஆட்சி புரிந்த இல்துத்மிஷ் 1236 ஏப்ரல் மாதம் இயற்கை எய்துறார். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது ரஷ்யா. ஸோ ரஷ்யா அப்படிங்கிறது யாருன்னா ஒரு பெண். ஓகேங்களா? 1236 டு 1240 ஆண்டு காலம் அவங்களுக்கு. ஸோ இப்போ பாருங்க, இல்துத்மிஷின் திறமை வாய்ந்த மகன் ருக்னுதீன் புரோஷ் மரணமுற்றதால் இல்துத்மிஷ் தனது மகளான ரஷ்யா சுல்தானாவை என்ன பண்றாங்க, அரியணை ஏத்துறாரு. ஓகேவா? இவங்க என்ன பண்றாங்கன்னா, ரஷ்யா திறமை உள்ளவரும் மனவலிமையும் கொண்ட வீராங்கனை ஆவார். அவர் துருக்கிய இனத்தை சாராத பிரபுக்களுக்கு ஆதரவாக இருந்ததால் துருக்கிய பிரபுக்களின் வெறுப்பை சம்பாதிக்கிறார். ஓகேங்களா? அதே நேரத்தில் பஞ்சாபின் மீதான மூர்க்கம் நிறைந்த மங்கோலியரின் தாக்குதலையும் அவர் எதிர்கொள்ள நேர்ந்தது. ஓகேவா? சோ அடுத்தது ரஷ்யா ஜலாலுதீன் யாகூத் எனும் எத்தியோப்பிய அடிமையை தனது தனி உதவியாளராக நியமித்து அவரை பெரிதும் நம்ப தொடங்கினார். அப்போக்கு துருக்கிய பிரபுக்கள் கலகம் செய்ய காரணமாயிற்று. அவருக்கு எதிராக துருக்கிய பிரபுக்கள் செய்த சதியால் 1240 ரஷ்யா கொன்றாங்க அவரை. அடுத்தது யார் வர பாருங்க, கியாசுதீன் பால்பன் 1266 டு 1287. ஓகேவா? இந்த நேம்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? ஒரு நோட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அந்த நேமும் அவங்களுடைய ஆண்டு அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்தது பாருங்க, கியாசுதீன் பால்பன். ஸோ ரஷ்யாவிற்கு பின்னர் வலிமை குன்றிய 3 சுல்தான்கள் ஆட்சி புரிந்திருக்காங்க. ஓகேவா? அவர்களுக்கு பின்னர் கியாசுதீன் பால்பன் அரசாலும் பொறுப்பேற்றார். ஓகேவா? 40 என்று ஏற்பட்ட துருக்கிய பிரபுக்கள் குழு அவரோடு பகைமை பாராட்டியதால் அவ்வமைப்பை பால்பன் ஒழிச்சிடுறார். தனது ஆட்சிக்கு எதிராக சதி செய்வோரையும் இடையூறாக இருப்போரையும் கண்டறிய ஒற்றர் துறை ஒன்றை நிறுவுகிறார். ஓகேவா? அரசு அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியாமை, எதிர்த்தல் போன்றவற்றை கடுமையாக கையாளுகிறார். அவரு பால்பனுக்கு எதிராக கலகம் செய்தால் வங்காள மாகாண ஆளுநராக இருந்த துக்ரிகான் ஓகேவா கைது செய்யப்பட்டு கொலை செய்யப்படுறார். தனது எதிரிகளை மீவாட்டை சேர்ந்த மியோக்கள் ஓகேவா போன்றோரிடம் கருணை இல்லாமல் நடந்து கொண்டார். ஓகேவா? இருந்த போதிலும் மங்கோலியர்களுடன் இணக்கமான உறவை பராமரிப்பதில் கவனத்துடன் செயல்படுறார். செங்கிஸ்கானின் பேரனும் ஈரானின் மங்கோலிய வைஸ்ராயுமான குலகுகான் என்பவரிடமிருந்து மங்கோலியர்கள் சட்லஜ் நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டார்கள் எனும் உறுதிமொழியை பால்பன் பெறார். ஸோ இதுதான் பால்பனோட கல்லறை. ஓகேவா? இங்க பாருங்க, மங்கோலியரின் தாக்குதலில் இருந்து நாட்டை பாதுகாப்பதற்காக பால்பன் பல கோட்டைகளை கட்டுறாரு. பாரசீகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞரான அமீர் குல்ஸ் ஓகேவா அமீர் குல்ஸ்ரு என்பவரை பால்பன் ஆதரிக்கிறாரு. பால்பன் 1287 மரணம் அடைஞ்சார். ஓகேவா? பால்பனின் மகனான கைகுபாத் அப்படிங்கிறவர் திறமையற்றவராக இருக்கிறார். 1290 பாத்துங்க, படைத்தளபதியாக பணியாற்றிய மாலிக் ஜலாலுதீன் ஓகேவா கில்ஜி அரச பிரதிநிதியாக பொறுப்பேற்கிறார். சுல்தான் கைகுபாத்தின் பெயரால் அவர் நாட்டை ஆள்கிறார். பின்னர் ஒரு நாளில் ஜலாலுதீனால் அனுப்பப்பட்ட அதிகாரி ஒருவரால் கைகுபாத் கொல்லப்படுறாரு. அதன் பின்னர் ஜலாலுதீன் முறையாக அரியணை ஏறினார். அவரிடமிருந்து கில்ஜி வம்சத்தின் ஆட்சி தொடர்ந்தது. ஓகேங்களா? இது பாருங்க, கில்ஜி அரச வம்சம் 1290 இருந்து 1320 முடியும். கில்ஜி அரச வம்சம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜலாலுதீன் கில்ஜி 1290 டு 1296. ஓகே, கில்ஜி அரச வம்சத்துல ஃபர்ஸ்ட் வர்றது ஜலாலுதீன் கில்ஜி. ஸோ ஜலாலுதீன் ஆட்சியின் பொழுது பல படையெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டன. அவற்றின் பெரும்பாலான படையெடுப்புகளை திட்டமிட்டு தலைமையேற்று நடத்தியது யாரு? காராவின் ஆளுநரான அலாவுதீன் கில்ஜி ஆவார். அவர் ஜலாலுதீனின் உடன் பிறந்தோரின் மகன் ஆவார். அவரின் முக்கிய படையெடுப்பு தக்கான் அரசான தேவகிரிக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டதுதான் சொல்றாங்க. அலாவுதீன் தேவகிரி யாதவ அரசர் ராமச்சந்திரனை தோற்கடித்த பின்னர் தோற்கடித்த பின்னர் நகரை கொள்ளையடித்து பெருஞ்செல்வத்தோடு திரும்புறாரு. ஓகேங்களா?
அச்செல்வத்தை முக்கியமான பிரபுகளுக்கும் படைத்தளபதிகளுக்கும் கையூட்டாக கொடுத்து அவர்களை தன் பக்கம் ஈர்க்கிறாரு. பின்னர் ஜலாலுதீனை வஞ்சமாக கொள்றார். அதனை தொடர்ந்து 1296 தன்னை டெல்லியின் சுல்தானாக அறிவித்துக் கொண்டார். செகண்ட் வருது பாருங்க, அலாவுதீன் கில்ஜி 1296 to 1316. அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் டெல்லி சுல்தானியத்தை ஒருங்கிணைத்து உறுதிப்படுத்தினார். பஞ்சாபில் மங்கோலியர்களுக்கு எதிராக, ராஜஸ்தானத்திற்கும் குஜராத்திற்கும் எதிராக என அவருடைய படையெடுப்புகள் பாராட்டுக்குரியதாகும். தனது வட எல்லைகளின் பாதுகாப்பை உறுதி செய்து கொண்ட பின்னர் தனது தலைமை தளபதி மாலிக் கபூரை 1310 என்ன பண்றாரு, தென்புறத்தின் வெகு தொலைவில் உள்ள மதுரை வரை படையெடுக்க பணித்தார். ஓகேவா. தக்கான அரசுகளான தேவகிரி யாதவர்கள், துவார சமுத்திரத்தின் ஹைசாளர்கள், வாரங்கல் காகதியர்கள், மதுரை பாண்டியர்கள் ஆகிய அனைவரும் அலாவுதீன் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொள்றாங்க. அடுத்து பாருங்க, அலாவுதீனின் படையெடுப்புகளைப் போலவே அவருடைய அரசியல் நிர்வாக சீர்திருத்தங்களும் பாராட்டத்திற்குரியவை. டெல்லியை சுற்றியுள்ள வேளாண் நிலங்களை முறையாக அளந்து ஓகேவா செய்த அவர் ஒரு குறிப்பிட்ட அளவிலான நிரந்தர வரியை விதித்தார். வரிகளை வசூல் செய்யும் பணியை இராணுவ அதிகாரிகளிடம் ஒப்படைக்கிறார். இந்த நிர்வாக மாற்றத்தால் உள்ளூர் தலைவர்களும் குறுநில மன்னர்களும் காலங்காலமாக தாங்கள் அனுபவித்து வந்த உரிமையை இழக்கிறாங்க. டெல்லியிலும் ஏனைய இடங்களிலும் முகாமிட்டிருந்த தனது படை பிரிவுகளுக்காக கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்கிறார். ஓகேவா. கொள்முதல் முறையை அறிமுகம் செய்கிறாரு. கொள்முதல் விலை சுல்தானால் நிர்ணயம் செய்யப்பட்டது. வரியாக வசூலிக்கப்பட்ட தானியம் அரசாங்க பண்டசாலைகளில் சேகரித்து வைக்கப்பட்டது. தனது புதிய சட்ட திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதை உறுதி செய்து கொள்ள ஒற்றர்களை நியமிக்கிறாரு. ஒற்றர்கள் நேரடியாக சுல்தானிடம் நிலைமைகளை தெரியப்படுத்துறாங்க. அடுத்தது பாருங்க, அலாவுதீன் 1316 இயற்கை எழுதினார். அவருடைய வழித்தோன்றல்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதில் தோல்வி விடுறாங்க. ஓகேங்களா. அடுத்து அதனால கியாசுதீன் துக்ளக் என்பவர் அதிகாரத்தை கைப்பற்றி துக்ளக் அரச வம்ச ஆட்சிக்கு அடிக்கல் நாட்டுறாரு. ஓகேவா. அடுத்து என்ன வருது, துக்ளக் அரச வம்சம் வருது. 1320 முடியும் 1414. ஓகேவா. துக்ளக் அரச வம்சம் அது ஃபர்ஸ்ட் கியாசுதீன் துக்ளக். இவர் பாத்தீங்கன்னா 1320 இருந்து 1324 முடியும் ஆட்சி புரிகிறார். ஓகே. ஸோ அலாவுதீன் கில்ஜியின் இறப்பை தொடர்ந்து ஏற்பட்ட அரசியல் குழப்பத்தின் காரணமாக டெல்லி சுல்தானியம் பல பகுதிகளை இழக்க நேரிட்டது. அவற்றை மீட்பதே கியாசுதீனுக்கு பெரும் பணியாக அமைந்தது. கியாசுதீன் துக்ளக் தனது மகன் ஜூனகானை வாரங்கலுக்கு எதிராக போரிட அனுப்பி வைக்கிறார். ஓகேங்களா. ஜூனகான் வாரங்கல் அரச பிரதாப ருத்தரனை வெற்றி கொண்டு கொள்ளையடித்த பெருஞ்செல்வத்தோடு ஊர் திரும்புறாரு. இச்செல்வத்தை கொண்டே கியாசுதீன் துக்ளக் டெல்லிக்கு அருகே துக்லகாபாத் என்னும் புதிய நகரை நிர்மாணம் செய்ய அடிக்கல் நாட்டுறார். ஓகேங்களா. இருந்த போதிலும் அலாவுதீன் தனது மாமனாரை வஞ்சகமாக கொன்றது போலவே ஜூனகானும் தனது தந்தையை கொன்று ஆட்சியை கைப்பற்றியதாக சொல்லப்படுகிறது. ஜூனகான் முகமது பின் துக்ளக் என்னும் பெயரோடு 1325 அரியணையை ஏறார். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, முகமது பின் துக்ளக் 1325 இருந்து 1351 வரை. முகமது பின் துக்ளக் மிகவும் கற்றறிந்த மனிதர். ஆனாலும் அவர் கடுமையானவராக இருக்கிறார். அலாவுதீன் நாடுகளை கைப்பற்றினார், கொள்ளையடித்தார். ஓகேவா. அரச குடும்பங்கள் தன்னை சார்ந்திருக்குமாறு செய்தார். அதற்கு நேர்மாறாக முகமது பின் துக்ளக் இத்துணை கண்டமும் முழுவதையும் தனது நாடாக மாற்ற கனவு கண்டார். ஓகேங்களா. தனது இறையாண்மையை விரிவு செய்வதற்கு வசதியாக தனது தலைநகரை டெல்லியிலிருந்து நாட்டின் மைய பகுதியில் இருந்த தேவகிரிக்கு மாற்றார். தேவகிரியின் பெயரையும் தௌலாபாத் என மாற்றியிருக்கிறார். ஓகேவா. தேவகிரி என்ன பண்றாரு, தௌலாபாத் அப்படிங்கிற பெயர் மாற்றம் செய்கிறார். தனது திட்டம் தவறானது என முகமது பின் துக்ளக் உணர்ந்ததால் மீண்டும் என்ன பண்றாரு, டெல்லிக்கு திரும்புமாறு அனைவரையும் ஆணையிடுறார். ஓகேங்களா. சுல்தானுடன் டெல்லி திரும்பிய மொராக்கோ நாட்டு
பயணியான இபன் பதூதா ஓகேவா டெல்லியை அடைந்த போது அது காலியாக கைவிடப்பட்டதாக, ஆனால் குறைந்த அளவு மக்களுடன் இருந்தது என குறிப்பிட்டிருக்கிறார். அலாவுதீன் நிலவரியை தானியமாக வசூல் செய்யும் முறையை பின்பற்றினார். ஓகேவா, நிலவரி என்ன பண்றாங்க, பணமா வாங்காம தானியமா என்ன பண்ணிருக்காங்க, வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, துக்ளக் நிலவரியை உயர்த்தியதோடு அது முதல் நிலவரி பணமாக வசூலிக்கப்பட வேண்டும் என ஆணையை பிறப்பிக்கிறார். யாரு, துக்ளக். அது பஞ்சகாலங்களில் பெரும் இடர்பாடுகளை ஏற்படுத்துது. ஓகேங்களா, போதுமான அளவுக்கு நாணயங்களோ புதிய நாணயங்களை வெளியிடும் அளவுக்கு வெள்ளியோ கைவசம் என்ன இல்லை. ஓகேவா, கைவசம் இல்லை என்பதை அறிந்து கொண்ட துக்ளக் செப்பு நாணயங்களை அடையாள பணமாக வெளியிடுறார். வெகு விரைவில் கள்ள நாணயங்கள் பெருகுவது அன்றாட நிகழ்ச்சியா மாறுது. அப்பவே என்ன பண்றாங்க, கள்ள நோட்லாம் விட்டுருக்காங்க. இதன் விளைவாக ஒட்டுமொத்த வருவாய் நிர்வாக முறை சீர்குலைந்தது. வெளிநாட்டு வணிகர்கள் வியாபாரத்தை நிறுத்தியதால் வணிகம் பாதிப்புக்குள்ளானது. சுல்தான் செப்பு நாணயங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு அதற்கு மாறாக என்ன பண்றாங்க, தங்க வெள்ளி நாணயங்களை வழங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. டிமானிட்டேஷன் பண்றாங்க. ஓகேவா, அதனால் அரசு திவாலாகுது. தோ ஆப் பகுதியில் முகமது நிலவரியை உயர்த்தியதன் விளைவாக விவசாயிகளின் கிளர்ச்சிகள் வெடிக்குது. அவை கொடூரமான முறைகளில் அடக்கப்பட்டதால் விவசாயிகள் வேளாண்மையை கைவிட்டுறாங்க. அதன் விளைவாக அடிக்கடி பஞ்சங்கள் ஏற்பட்டன. சுல்தானாக 25 ஆண்டுகள் ஆட்சி புரிகிறார். ஓகேங்களா, இந்த நீண்ட ஆட்சி காலத்தில் பல மாகாண ஆளுநர்களின் கிளர்ச்சிகளை அவர் எதிர்கொள்ள நேர்ந்தது. அவுத், முல்தான், சிந்து ஆகிய மாகாணங்களின் ஆளுநர்கள் சுல்தானுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து தங்களை சுதந்திர அரசுகளாக பிரகடனம் செய்து கொண்டனர். தென்னிந்தியாவில் பல புதிய அரசுகள் எழுச்சி பெற்றன. துக்ளக்கிடம் முன்னர் படைவீரராக பணியாற்றிய பாமினி என்பார் தௌலதாபாத்தையும் அதை சுற்றி கைப்பற்றப்பட்ட பகுதிகளையும் சுதந்திர அரசாக அறிவிக்கிறாங்க. அவரது பெயரிலேயே அது பாமினி சுல்தானியம் ஓகேவா என அழைக்கப்பட்டது. 1335 மதுரை தனி சுல்தானியமாக உருவானது. ஓகேங்களா, இப்போ 1335. 1346 வங்காளம் சுதந்திர அரசானது. துக்ளக் 1351 மார்ச் 23 மரணம் அடைகிறார். நெக்ஸ்ட் யார் வர பாருங்க, ஃபிரோஸ் ஷா துக்ளக். ஓகேங்களா, ஸோ 1351 இருந்து 1388. ஓகேங்களா, துக்ளக் அப்புறம் துக்ளக் வந்து 1351 இறந்துறாரு. 51 என்ன பண்றாரு, ஃபிரோஸ் ஷா துக்ளக் வந்து ஆட்சிக்கு வராரு. முகமது பின் துக்ளக்கை தொடர்ந்து கியாசுதீன் இளைய சகோதரரின் மகனான ஃபிரோஸ் அரியணையை ஏறுகிறார். அவரால் கிளர்ச்சிகளை அடக்கவும் இயலவில்லை, பிரிந்து சென்ற மாகாணங்களை மீட்கவும் முடியவில்லை. தென்பகுதி மாகாணங்களை மீண்டும் கைப்பற்றுவதிலும் அவர் ஆர்வம் காட்டவில்லை. தக்கான பிரச்சனைகளின் தலையிட வேண்டும் என கேட்டு பாமினி இளவரசர் விடுத்த அழைப்பையும் அவர் என்ன பண்றாரு, அழைப்பையும் அவர் ஏற்க மறுத்துவிட்டார். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, சூபி ஞானிகளுக்கும் ஏனைய மத தலைவர்களுக்கும் ஃபிரோஸ் தாராளமானதுடன் பரிசுகள் வழங்கி கௌரவித்து அவர்களின் அறிவுரைகளுக்கு செவிமடுத்தார். ஓகேவா, ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்கான அறக்கட்டளைகளை நிறுவுறாரு. கல்லூரிகள், மருத்துவமனைகள், மசூதிகள் ஆகியவற்றை கட்டுறாரு. பல மனிதாபிமான நடவடிக்கைகளையும் அவர் மேற்கொள்றார். ஓகேங்களா, மனிதாபிமானமற்ற கொடூரமான தண்டனைகளை ஒழிக்கிறார். ஓகேங்களா, இஸ்லாமிய சட்டங்களால் அங்கீகரிக்கப்படாத வரிகளை ரத்து செய்கிறார். அடுத்தது விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்தும் பல நீர்ப்பாசன கால்வாய்களை வெட்டியும் வேளாண்மையை மேம்படுத்துறார். அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, பஞ்சத்துல இருந்திருக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இவரு தான் என்ன பண்றாரு, வேளாண்மையை மேம்படுத்துறாரு. 1200 புதிய தோட்டங்களை உருவாக்கிறார். ஓகேவா, 1200 புதிய தோட்டங்களை அவர் உருவாக்கிறார். அவர் அலாவுதீன் கில்ஜியின் காலத்தை சேர்ந்த 30 பழைய தோட்டங்களை புனரமைக்கிறார். ஃபிரோஷாபாத், ஜான்பூர், ஓகேவா, ஹிசார், ரோஷ்பூர் ஆகிய புதிய நகரங்களையும் அவர் நிர்மாணிக்கிறார். சுல்தானியத்தை கட்டிக்காக்க அமைதியான முறையில் பல முயற்சிகளை அவர் மேற்கொள்றாரு. இருந்த போதிலும் ஃபிரோஸ் ஷா துக்ளக்கின் இறுதி நாட்கள் மகிழ்ச்சி நிறைந்தவையாக இல்லை. அவருடைய மகன் முகமது கான் தந்தைக்கு எதிராக
கிளர்ச்சி செய்கிறாரு. 1388 தனது 83வது வயதுல ஃபிரோஸ் ஷா துக்ளக் இயற்கை எழுதுகிறார். இதுதான் ஃபிரோஸ் ஷா துக்ளக்கோட கல்லறை. ஓகேங்களா? ஸோ அவருக்கு அப்புறம் யார் வராங்கன்னா தைமூரின் படையெடுப்பு. ஓகேவா? 1398 தைமூர் வந்து என்ன பண்றாங்க, படையெடுக்கிறாங்க. ஃபிரோஸ் ஷா துக்ளக் மரணமுற்று 10 ஆண்டுகள் கழித்த நிலையில் தாமர் லைன் ஓகேவா அழைக்கப்பட்ட தைமூர் டெல்லியை தாக்கி சூறையாடி மாபெரும் மனித படுகொலையை அரங்கேற்றினார்கள். ஓகேங்களா? மத்திய ஆசியாவில் சாமர்கண்ட் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளை ஆட்சி செய்த தைமூர் வட இந்தியாவிற்கு மேற்கில் சில இடங்களை கைப்பற்றாங்க. ஓகேவா? இந்தியாவின் வலிமையின்மையை சாதகமாக்கி கொண்டு இந்தியாவிற்குள் படையெடுத்து நுழைந்து 1398 டிசம்பர் மாதத்தில் டெல்லியை கொள்ளையடிக்கிறாங்க. தைமூரின் படையெடுப்பால் டெல்லிக்கு அடுத்ததாக அதிகம் பாதிப்புகள் உள்ளான பகுதி பஞ்சாப். ஓகேங்களா? தங்கம், வெள்ளி, நகைகள் என பெரும் செல்வத்தை கொள்ளையடித்து எடுத்து செல்றாங்க. மேலும் தைமூர் செல்லும் பொழுது சாமர்கண்டில் நினைவு சின்னங்களை கட்டுவதற்காக தச்சு வேலை செய்வோர், கட்டட கலைஞர்கள் போன்ற இந்திய கைவினைஞர்களையும் என்ன பண்றாங்க, அவங்க கூட்டிட்டு போயிடுறாங்க. அடுத்தது வருது பாருங்க, சையது அரச வம்சம் 1414 to 1451 சையது அரச வம்சம் வராங்க. டெல்லி சுல்தானியம் பல சுதந்திர அரசுகளாக சிதறுண்ட போனாலும் முகலாயர் படையெடுப்பு வரை 114 ஆண்டுகள் தாக்குப்பிடித்து நின்றது. சரிங்களா? டெல்லியை விட்டு செல்வதற்கு முன்பாக தைமூர் தான் கைப்பற்றிய பகுதிகளுக்கு கிசீர்கான் என்ற தனது பிரதிநிதியை ஆளுநராக நியமிக்கிறாங்க. அவர் 1414 சையது அரச வம்சத்தை தோற்றுவிக்கிறார். இவ்வரச வம்சம் 1451 வரை நீடிக்குது. இவ்வம்சத்தின் கடைசி சுல்தான் அலாவுதீன் ஆலம் ஷா 1451 அரச பதவியை துறக்கிறாரு. இது சிர்ஹிந்த் பகுதியின் சிர்ஹிந்த் பஞ்சாப் பகுதியின் ஆளுநராக இருந்த பகலூர் லோடிக்கு டெல்லியின் சுல்தானாகும் வாய்ப்பினை வழங்கியது. அவரே லோடி வம்ச ஆட்சியை தோற்றுவிக்கிறார். லோடி வம்ச ஆட்சியை தோற்றுவிக்கிறார். அடுத்து என்ன வருது, லோடி அரச வம்சம். லோடி அரச வம்சம் 1451 to 1526. ஓகேங்களா? 1489 பகலூர் லோடியை தொடர்ந்து அவரது மகன் சிக்கந்தர் லோடி சுல்தானாக பொறுப்பேற்கிறார். அவர் கலைகளையும் கல்வியையும் ஆதரிக்கிறாரு. ஆக்ரா நகரை என்ன பண்றாரு, நிர்மாணித்த அவர் அந்நகரை தலைநகர் ஆக்குறாரு. அவர் 1517 மரணமுற்றதை தொடர்ந்து அவருடைய மகன் இப்ராஹிம் லோடி அரச பதவியேற்கிறார். சரிங்களா? இப்ராஹிம் லோடி பாபரால் 1526 பானிபட் போர்க்களத்தில் தோற்கடிக்கிறார். ஓகேவா? இவ்வாறு லோடி அரச வம்சத்திற்கும் டெல்லி சுல்தானத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்த பாபர் முகலாய பேரரசை நிறுவுறாரு. ஓகேவா? இதோட நான் இது டெல்லி சுல்தானியம் முடிவுக்கு வருது. ஓகேங்களா? அவ்வளவுதான். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக் இது. ஸோ 1 or 2 டைம்ஸ் என்ன பண்ணுங்க, ரிப்பீட்டடாக இந்த கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அந்த நேம் இயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? ஒரு ஸ்டோரி மாதிரி என்ன பண்ணுங்க, அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அந்த பாக்ஸில் கொடுத்ததெல்லாம் நம்ம பார்க்கலாம். இஸ்லாமிய கலை, கட்டடக்கலை. ஓகேங்களா? உயர் வகுப்பை சேர்ந்த முஸ்லிம் பிரபுக்கள், அதிகாரிகள், வீரர்கள் ஆகியோர் தங்கள் குடியிருப்பு கட்டடங்களை முதலில் நகரங்களிலும் புறநகர் பகுதிகளிலும் கட்டி கொண்டார்கள். அவற்றை சுற்றி பேரரசு பாணியிலான அழகுமிக்க மசூதிகளை டெல்லி முஸ்லிம் ஆட்சியாளர்கள் கட்டுறாங்க. மசூதிகளும் மதரசாக்களும் கட்டட வடிவத்தில் வேறுபட்டிருந்தன. மதரசானது கல்வி நிலையங்கள். ஓகேங்களா? குரானில் உள்ள வரிகளை செதுக்கி நேர்த்தியாகவும் நளினமாகவும் அலங்கரிக்கப்பட்ட கதவுகளும் சுவர்களும் அக்கட்டடங்களுக்கு தனித்தன்மையான தோற்றத்தை வழங்கின. ஓகேவா? கட்டடங்களின் வடிவங்கள் பாரசீக பாணியிலும் அலங்கார வேலைப்பாடுகள் இந்திய பாணியிலும் அமைந்திருந்தன. எனவே அப்பாணி இந்தோ சாராசாணி கலை வடிவம் என அழைக்கப்பட்டது. புதுமினார், ஓகேங்களா, அலை தர்வாசா, ஓகேவா,
குவத் உல் இஸ்லாம் மசூதி, மோத்தி மசூதி, இல்துமிஸ், பால்பன் ஆகியோரின் கல்லறைகள், தௌலாபாத், பிரோஷாபாத் ஆகிய இடங்களில் உள்ள கோட்டைகள் என அனைத்தும் அப்பாணியில் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, இந்த பிங்க் கலர் கொடுத்தது எல்லாமே டெல்லி சுல்தானியம் ஆட்சி புரிந்தது தான். ஓகேங்களா? துக்ளக் பேரரசு. ஸோ இது ஃபுல்லாவே அங்கே ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. இந்த பிங்க் கலர்ல இருக்கிறது ஃபுல்லாவே. இங்க ஒரு பாக்ஸ் இருக்கு பாருங்க. முகமது பின் துக்ளக் டெல்லியிலிருந்து தௌலாபாத்திற்கு தனது தலைநகரை மாற்றிய போது டெல்லியில் இருந்த குடிமக்கள் அனைவரையும் இடம்பெயர செய்ததோடு கால்நடைகளையும் இடம்பெயர செய்தார். ஆடு மாடு எல்லாத்தையுமே கூட்டிட்டு போனாங்க. ஓகேவா? முகமது பின் துக்ளக். ஓகேவா? சித்தூர் சூறையாடல் 1303 நடந்திருக்கு. சித்தூர் சூறையாடல். சித்தூரில் ராஜபுத்திர படைகளை அலாவுதீன் படைகள் திணறடித்த நிலையில் தோல்வியடைந்து விடுவோமோ என்ற சூழலில் கோட்டைக்குள் இருந்த ஆடவரும் பெண்டிரும் தங்களது பண்டைய மரபின்படி ஜௌஹர் எனப்படும் சடங்கை நடத்தினார்கள். இதன்படி ஆடவர் கோட்டையை விட்டு வெளியேறி போர்க்களத்தில் மாழ்வர். பெண்கள் தீயில் புகுந்து தங்களை மாய்த்துக் கொள்வார்கள். ஓகேங்களா? சோ இதான் என்னது? சித்தூர் சூறையாடல். ஓகேங்களா? சோ இதோட டெல்லி சுல்தானியம் கம்ப்ளீட் ஆகுது. நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்பிள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.